ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக சுவர்க்கத்திலிருந்து இருவரும் உலகத்திற்கு வெளியேற்றப்பட்டார்கள். இந்த உலகத்திலே இருவரும் பிரிந்து பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள், சந்தித்து கொண்டார்கள். இந்த இருவரும் சந்தித்து கொண்ட இடம் தற்பொழுது எங்கு இருக்கிறது என்ற விடயத்தை பற்றித்தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த தவறை செய்ததின் காரணமாக இப்னு அசாக்கிரிலே வரக்கூடிய ரிவாயத் முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிடுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையில் இருந்த கிரீடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கலட்டும்படி கூறினான். இந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையில் இருந்த கிரீடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கலட்டினார்கள். அதற்கு பிறகு உலகத்திலே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி, இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தும் வருகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸஸுல் அம்பியாவிலும் தெளிவாக கூறுகிறார்கள். அல் மஷ்ஹூர், பிரபல்யமான கருத்து என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இந்தியாவுடைய பகுதியில் தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். இந்தியாவுடைய பகுதி என்றால் எது என்று அந்த பதிவிலே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்ரீலங்காவுடைய பாவா ஆதம் மலையில் தான் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஒரு காலடி தடம் இன்றும் அந்த மலையிலே இருக்கிறது. இதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சவுதி அரேபியாவுடைய ஜித்தாவுடைய பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சவுதி அரேபியாவுடைய ஜித்தாவில் இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் அதிகம் இருந்ததின் காரணமாக, தூரம் இருந்ததின் காரணமாக இருவரும் ஒருவருக்கொருவரை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் அவர்களுக்கு கிடைக்கல. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இருவரும் தான் செய்த தவறை நினைத்து அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70 வருடங்கள் இந்த செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவங்களை மன்னிக்கிறான். பிறகு என்ன நடக்குது? இவர்கள் நடந்தே ஹஜ் செய்வதற்கு ஆசைப்படுறாங்க. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடைபாதையாக மக்காவை நோக்கி செல்கிறார்கள். மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கிரிகைகள் நிறைவேற்றாங்க. கண்ணியமானவர்களே, இமாம் அஸ்ரூகி அஹ்பாரு மக்கா என்ற சரித்திர நூலிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், உலகத்தில் முதலாவதாக காபத்துல்லாவை கட்டியது மலக்குமார்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே உலகத்தில் காபா கட்டப்பட்டு விட்டது. எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி காபாவுக்கு செல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடித்துவிட்டு அரஃபாவுடைய மைதானத்திற்கு வரும் பொழுது தான் முதல் தடவை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாவதாக சந்தித்துக் கொண்டார்கள். இந்த மைதானத்திற்கு அரஃபா என்று பேர் வந்ததற்கு 3 காரணங்களை மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. முதலாவது காரணம் என்னவென்றால், அரஃபாவுடைய தினத்திலே உலகத்துடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் ஹாஜிமார்கள் இந்த மைதானத்திலே ஒன்று கூடுகிறார்கள். இதற்கு முன்னால் அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேர் அந்த நாளிலே அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். இந்த அறிமுகமாகுவதற்கு அரபியிலே தஆருஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளுதல். இந்த தஆருஃப் என்ற வார்த்தையிலிருந்து தான் அரஃபா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அப்படி என்றால் அறிமுகமாகி கொள்ளல் என்பது கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பிறகு கட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டியதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து இந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா அத்தாட்சிகளையும் ஒவ்வொன்றாக காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அரஃப்த, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா, நீங்கள் விளங்கி கொண்டீர்களா, இந்த அத்தாட்சிகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நஅம் அரஃப்து, ஆம் நான் அறிந்து கொண்டேன், நீங்கள் சொன்னதை நான் விளங்கி கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த அரஃப என்ற வார்த்தையிலிருந்து தான் அரஃபா என்ற சொல் வந்ததாக இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது கருத்து தான் கண்ணியமானவர்களே, ஆதம்
அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த மைதானத்தில் வைத்துத்தான் உலகத்திற்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு முதலாவதாக சந்தித்துக் கொண்டார்கள், அறிமுகமாகிக் கொண்டார்கள். இதன் காரணமாகத்தான் அரஃபா என்ற வார்த்தை இந்த மைதானத்திற்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த அரஃபாவுடைய மைதானம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் மக்கா தாயிஃபுடைய பாதையில் மக்காவிலிருந்து கிழக்கு பக்கமாக 22 கிலோமீட்டர்ல இந்த மைதானம் அமைந்திருக்கிறது. மினாவுல இருந்து 10 கிலோமீட்டர், முஸ்தலிஃபாவிலிருந்து 6 கிலோமீட்டர் இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அரஃபாவுடைய மைதானத்திற்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த அரஃபா மைதானத்துக்கு நடுவில் ஜபலுர் ரஹ்மா என்ற ஒரு சிறு மலை குன்று இருக்கிறது. இந்த ஜபலுர் ரஹ்மா மலைக்குன்றுடைய அகலம் என்னவென்று பார்த்தால் கிழக்கு பக்கமாக 170 மீட்டர், மேற்கு பக்கமாக 100 மீட்டர் அகலமாக இந்த மலை இருக்குது. மலையுடைய உயரம் வடக்கு பக்கத்திலிருந்து 200 மீட்டர், தெற்கு பக்கத்திலிருந்து 170 மீட்டர் உயரமாக இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 372 மீட்டர் உயரத்தில் இந்த மலை இருக்குது. பூமியிலிருந்து 65 மீட்டர் உயரத்தில் இந்த மலை இருக்குது. இந்த மலைக்கு நடுவுல வெள்ளை நிறத்தில் ஒரு தூண் இருக்கிறது. இந்த தூண் எதற்காக, எதனுடைய அடையாளத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது, கடைசி ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பெறக்கூடிய ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் இந்த தூண் இருந்த இடத்தில் தான் மக்களுக்கு ஒரு ஹுத்பா பிரசங்கத்தை நபி அவர்கள் நிகழ்த்தினார்கள். தங்களுடைய பெண் ஒட்டகை நாக்கத்தை கஸ்வாவின் மீது அமர்ந்தவர்களாக இந்த தூண் இருந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேருரை அமைந்தது. இதற்கு அடையாளமாகத்தான் இந்த தூண் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இரண்டாவது காரணம், இந்த தூண் உள்ள இடத்துல தான் ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் இந்த ஜபலுர் ரஹ்மா என்ற மலை குன்றில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை தூண் இருக்கும் பகுதியில் தான் இருவரும் முதலாவதாக சந்தித்துக் கொண்டார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த வெள்ளை தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது வெறுமனமே ஒரு அடையாளத்திற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது சொன்னா, அந்த தூணை எங்களுடைய முஸ்லிம் சமுதாயமே ஷிர்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜபலுர் ரஹ்மா என்ற மலையிலே ஏறி பார்த்தால் விளங்கும், அங்கே நூல் கட்டப்பட்டிருக்கிறது. சிலர் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு வந்தவர்கள் அந்த தூணுக்கு முன்னால் சஜிதா செய்கிறார்கள். தங்களுடைய பேர்களை எல்லாம் அந்த தூணிலே எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தூண் வெறுமனமே ஒரு அடையாளத்திற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த தூணிலே எழுதுவதின் காரணமாகவோ அந்த தூணுக்கு சிரம் பணிவதின் காரணமாகவோ எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த தூண் உள்ள இடம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு வெளியேற்றப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகு முதலாவதாக சந்தித்துக் கொண்ட இடம். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த இடத்தை பார்வையிடுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாத்துடைய பலவிதமான வரலாற்று சின்னங்களை பற்றி தொடர்ச்சியாக இந்த சேனலிலே பார்ப்போம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.